ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து லேர்ன் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே ஹிந்தி வந்து தமிழ் வழியில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாரோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 300 300க்கும் மேற்பட்ட வந்து வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஹிந்தி வேர்ட்ஸுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் வந்து நியர்லி 23 ரூல்ஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோன்சாங்கிறது எதுன்னு நம்ம சொல்கிறோமா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கோன்சாங்கிறது தமிழில் எதுன்னு வருது. அதுவே கிஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தங்கிற ஒரு மீனிங் வந்து நமக்கு தமிழில் கொடுக்குது. இப்போ நான் ஒரு வேர்டு சொல்கிறேன் பாருங்களேன். இஸ்மே கோன்சா கலர் சாய் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதில் நமக்கு தமிழ் மீனிங் அப்படியே டேரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்? இஸ்மேங்கிறதுல இதில் கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தங்கிற ஒரு மீனிங் வரும் நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. மற்றபடி கலர் வந்து கலர் அப்படி வந்துடும். சாயிங்கிறது வேண்டுங்கிற பொருள் வரும். நம்ம வந்து இந்த சாயிங்கிறது வந்து வேணுங்கிறத வேறு நம்ம கேட்டுக்கோம் தமிழ் வழக்கத்தில், அதாவது ஸ்போக்கன் தமிழில். அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எதுங்கிற மீனிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. இது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். அடிஷ்னலாக நம்ம சம் ரூல்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த கோன்சாங்கிறது வந்து எதுங்கிற மீனிங் பதிலாக ஏன் எந்தங்கிற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. அதாவது கிஸ் என்பது எங்கேயும் தனியாக வராது. இதனோடு கண்டிப்பாக ஒரு கன்ஜெக்ஷன் வர வேண்டும், அல்லது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக வர வேண்டும். அதாவது நம்மளுக்கு கன்ஜெக்ஷன் என்னன்னு தெரியும். இப்போ நான் எதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, அதில் எது இல்லை அப்படின்னு நான் சேர்க்குறல, எது இல்லை அப்படின்னு சேர்க்குறேன்னா அந்த லா சேர்க்குறல, அந்த மாதிரி அது மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அந்த லான் சேர்க்குறது, இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு முடிக்கிற சேர்க்குறோம்ல, இக்கு, அந்த மாதிரி பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு அந்த மாதிரி இக்கு சேர்க்குறல, அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட அந்த பஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வருதுல்ல, அதுதான் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்துச்சு தான் இந்த இது நான் சொல்கிறேன். கிஸ் என்பது எப்போவுமே தனியாக வராது. அதாவது எதுங்கிறது எப்போவுமே தனியாக வராது, பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும் தான் நம்ம எது யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம வந்து நான் அதை உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். இப்போ கிஸ்ஸுக்கு பார்த்துடலாம். எந்த பஸ்ஸில் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம்? எந்தங்கிறது பார்த்தீங்கன்னா கிஸ்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிஸ்ஸுங்கிறது ஏன் எதுலேருந்து எந்தங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ் மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். மேங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அதை நமக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா லாங்கிற ஒரு பொருள் படும். அப்போ எந்த பஸ்ஸில்ங்கிறது எந்த பஸ்ஸில்ங்கிறது கிஸ் பஸ் மே அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் ஹிந்தியில். அதான் நான் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து கிஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். எந்த கலரில் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்குறது ஹிந்தியில் எப்படி கேட்போம்? கிஸ் கலருமே. அதாவது நான் கிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். கலருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷன் மேங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா கிஸ்மே எதனுடைய, கிஸ்கா எதனுடைய, எவனுடைய, ரெண்டுமே எதுவுமே சொல்லிக்கலாம். இதான் வந்து இது எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. இதனால தான் நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்மே கோன்சா கலர் சாயே, இந்த கோன்சாங்கிறது பொருள் வந்து எந்தங்கிறது நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இது ஏங்கிறத நம்ம கண்டினியூஸாக இப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழில் எந்த எது இரண்டும் ஒரே வார்த்தைகள் என்றாலும் இரண்டும் ஒரே பொருள் தருபவை. இது வந்து எப்படிங்கிற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பேனா வேணும் அப்படின்னு நான் ஒரு கேட்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய பேனா எது, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தான். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு எந்த பேனா வேண்டும்னு கேட்குறதுனால, உங்களுக்கு வேண்டிய பேனா எதுன்னு கேட்குறதுனால ரெண்டுமே ஒரே கொஸ்டின் வேர்டு தான். நான் உங்கள்கிட்ட கேட்குற வந்து ஒரே வினா தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற வாக்கியம் அமைக்கிறதுல வந்து மாறுது. இதில் எந்த எது ஒரே இருக்கிறதுனால நம்ம வந்து கிஸ்ஸு, கோன்சா ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். தமிழை போலவே ஹிந்தியிலும் கிஸ் மற்றும் கோன்சாவுக்கு இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. இடத்துக்கு தகுந்தவாறு மாற்றி உபயோகிக்கலாம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூல். அதே அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. கோன்சாவுடன் எந்த ஒரு கன்ஜெக்ஷனையும் நேரடியாக இணைக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்னோம், கிஸ் வந்து யூஸ் பண்ணால் எப்போதுமே ஒரு கன்ஜெக்ஷன் இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் கிஸ் பஸ்மே அப்படின்னு கேட்டால் எந்த பஸ்ஸில் அப்படிங்கிறத ஒரு கன்ஜெக்ஷன் சேர்த்துருந்தோம். அதே மாதிரி கோன்சா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து கிராமட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஆப்கோ கோன்சா கலர் சாயி அப்படிங்கிறது நம்ம வந்து சரின்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கோ கோன்சா
உங்களுக்கு எந்த கலர் வேண்டும் அப்படின்னு நான் கேட்குறேன். இதுதான் ஒரே பொருள். ஆப்கோ கோன்சா அந்த கோன்சா பக்கத்தில் நான் கன்ஜெக்ஷன் இணைச்சிருக்கேனா மே அப்படிங்கிற ஏதாவது கன்ஜெக்ஷன் இணைச்சிருக்கேனா கண்டிப்பாக கிடையாது. அதனால் இது வந்து சரி. இதுவே நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஆப்கோ கிஸ் கலர் சாய் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம ரூலில் சொன்ன மாதிரி கிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஏதாவது கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ கிஸ்ஸு கலர் மேன் யூஸ் பண்ணியிருந்தால் அது சரி. ஆனால் நம்ம ஒரு வெறும் கிஸ்ஸுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அது தவறான சென்டென்ஸ். 2வது சென்டென்ஸ். 3வது சென்டென்ஸ் பாருங்களேன். ஆப்கோ கிஸ் கலர் மே சாயி. இப்போ நான் வந்து கலர் பக்கத்தில் மேங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் இணைத்துட்டேன். அதாவது கிஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் இணைத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து கரெக்டானது. அப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். ஆப்போ கோன்சா கலர் மே சாயி. இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ப்ரீவியஸ் ரூல்லேயே பார்த்துருக்கோம். கோன்சாவுடன் எந்த கன்ஜெக்ஷனையுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா கோன்சா பக்கத்தில் கலர் மேங்கிற சேர்த்துக்கிறதுனால நான் வந்து தப்புன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கோன்சா பக்கத்தில் சேர்க்கலை. கோன்சாவை தாண்டி கலருக்கு பக்கத்தில் தான் கன்ஜெக்ஷன் சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து கிஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கிஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கோன்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் மேங்கிறது. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து சரி. இதே நெக்ஸ்ட் 5வது சென்டென்ஸ் பாருங்களேன். ஆப்கோ கிஸ்மேக் சாய் அப்படிங்கிறது. இப்போ நான் கிஸ்மேன்னு யூஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அதனால் இது வந்து இந்த சென்டென்ஸும் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் 6வது பார்க்கலாம். ஆப்கோ கோன்சாமே சாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்சாவோட கூட எந்த ஒரு கன்ஜெக்ஷனுமே இணைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். கோன்சா பக்கத்தில் தான் சேர்க்கக்கூடாது. கோன்சாவை தாண்டி ஒரு இது இருந்துச்சுன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இப்போ ஆப்ஜெக்ட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கன்ஜெக்ஷன் சேர்த்துக்கலாம். ஆனால் கோன்சா பக்கத்தில் கோன்சாமே அப்படின்னு வராது. கிஸ்மேங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோன்சாமேங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது தவறு. 7வது பாருங்கள். ஆப்கா பென் இஸ்மே கோன்சா ஹே அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோன்சாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணும் சொல்லலாம். இப்போ நான் வந்து இஸ்மே பென் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது தவறானது. இஸ் பென்மே அப்படிங்கிறது கரெக்டானது. ஆனால் இங்கே பாருங்க நான் ஆப்கா பென் இஸ்மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இஸ்ஸுக்கு பக்கத்தில் இஸ்ஸு கிஸ் எல்லாமே ஒரே இதுதான். ஒரே மாதிரி இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் இப்போ நான் இஸ்மேங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து வெறும் இஸ்ன்னு யூஸ் பண்ணலாம் பார்த்தா வெறும் இஸ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோன்சாங்கிறது யூஸ் பண்ணியிருக்கலாம். கோன்சா பக்கத்தில் தான் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது. மற்றபடி அந்த சென்டென்ஸில் எங்கே வேணால் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் வந்துக்கலாம். அடுத்து 8வது பாருங்கள். ஆப்கா பென் இஸ்மே கிஸ் ஹே அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இஸ்மேல வந்து ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கிஸ்ஸுக்கு எந்த ஒரு கன்ஜெக்ஷனுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இருக்கிறது ஹிந்தியை பொறுத்தவரை கிராமட்டிக்கல் இலக்கணப்படி உங்களுக்கு ஒரு தவறான செயல் தான். அதனால் நீங்கள் வந்து இஸ்ஸு கிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணால் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இன்னொரு உங்களுக்கு டவுட் வரும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கலாம். இப்போ பாருங்களேன் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். ஆப்கா அம்மா கைசே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தமிழ் மீனிங் என்ன? உங்களுடைய அம்மா எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆப்கா ஆப்கிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது ஆண்பால் பெண்பால்ங்கிறது ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் அம்மாங்கிறது யார்? ஒரு பெண்பாலை குறிக்குது. பெண்பாலை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆப்காக்கு பதிலாக ஆப்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க சிலர். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஆப்கா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வழக்கத்தில் ஆப்காங்கிறது உங்களுடைய ஒரு பொருள் தரதுனால நீங்கள் ஆப்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. இப்போ உன்கானா அவனுடையன்னு சொல்கிறேன். உன்கிங்கிறது அவளுடையன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உன்கிங்கிறது அவர்களினுடைய அப்படிங்கிற ஒரு மீனிங் போடுது. இதை நம்ம வந்து ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு இதை பண்ணுறேன். ஒரு ஆணை பார்த்து உன்கி எனும் வார்த்தையை எப்போதும் உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உன்கிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கிறது. உன்கா தான் ஆண்பாலை குறிக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து நான் ஒரு ரூல் மாதிரி சொல்கிறேன். ஆணை பார்த்து நான் ஒரு பெண்பாலை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஹிந்தியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் ஒரு ஆணை பற்றி பேசுகிறீங்கன்னா ஆணை பற்றி மட்டும்தான் அதில் சொல்லணும். அதே பெண்ணை பற்றி சொல்கிறீங்கன்னா அந்த வேர்டு எல்லாமே பெண்ணை பற்றி மட்டும்தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உன்கி திதி இதர் ஆயிதி அப்படிங்கிறது என்னது? இது நம்ம வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரி இங்கே வந்திருந்தால் அப்படின்னு தான் பொருள் போடுமே தருவ. அவளுடைய சகோதரி இங்கே வந்திருந்தால் அந்த மாதிரி பொருள் வராது. நீங்கள் சப்போஸ் இங்கே உன்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஹிந்தியை பொறுத்தவரை ஆண்பால் பெண்பால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் பார்த்தலாம். ப்ரீவியஸாக ஆல்ரெடி நம்ம 300க்கு மேலே வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 300 வேர்டை வந்து எப்படி 3000 வேர்டாக மாற்றலாம்ங்கிறதுக்கு 23 ரூல்ஸ் பார்த்துருந்தோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் சேம் இந்த ரூல்ஸ் இந்த வேர்டையை நீங்கள் வந்து பழக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்து புழக்கத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்னா வேலை, சுட்டினா வேலை முடிந்தது, ஆர் இங்கிலீஷில் சொல்லணும்னா லீவ் அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். பீச்னா இடையில் ஆர் நடுவில்.
பத்தானா தெரிவி, லெட் மீ நோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போகிறேன் அந்த மாதிரினா பத்தான்னு சொல்லலாம். தன்யவாத்னா நன்றி, சுக்ரியாங்கிறது நன்றி தான். முஸ்கில்னா கஷ்டம், இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ராப்ளம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் பொருள் பண்ணும். ஆசான்னா எழுதி, ஆத்மீனா ஆண், ஔரத்னா பெண், லட்கானா பையன், லட்கினா பொண்ணு, பச்சானா குழந்தை, மில்லானா கிடைத்தது. பிஜிலினா மின்சாரம், பந்துனா அடைப்பு ஆர் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனா பந்துன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பாத்னா பேச்சு ஆர் விஷயம், பூரானா அனைத்தும், நயானா புதிய, புராணானா பழைய, பந்தானா இளைஞன். நீங்கள் இந்த பந்தாங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இளைஞன் ஒரு பொருள்படுது தமிழில். இதே பந்தர்னு ஒரு வேர்டு இருக்கு, அதை கண்டினியூஸாக பார்க்கலாம். அந்த பந்தருங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா குரங்குன்னு ஒரு பொருள்படும். அது மாதிரி நீங்கள் ஹிந்தி பேசும்போது ஒருத்தவங்க வந்து பந்தர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரினா நீங்கள் பந்தான்னு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, மே மே பந்தா அப்படின்னா என்னுடைய இளைஞன் அப்படின்னு ஒரு பொருள் வேணுமே தவிர அது என்னுடைய குரங்குங்கிற பொருள் படாது. ஆனால் பந்தருங்கிறதான் பொருள், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். அதுக்காக நான் சொன்ன மாதிரி இந்த பந்தர் வந்துருச்சு பாருங்க. பந்தர் குரங்கு, குத்தா நாய், கதா கழுதை, சுவ்வா எலி, மச்சர் கொசு, கவ்வா காகம், ஹாத்தி யானை. அதே மாதிரி சம் கலர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி இங்கிலீஷில் யூஸ் பண்ணிடுவீங்க. சப்போஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத நேரத்தில் நீங்கள் வந்து ஹிந்தியில் கலர் சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த கலர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் கலர்ஸும் நீங்கள் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சுக்கோங்க. சபையேத் வெள்ளை, நீலா நீலம், லால் சிவப்பு, ஹரா பச்சை, பிலா மஞ்சள், காலா கருப்பு. அடுத்து பழக்கத்தில் உள்ள காய்கறி வெஜிடபிள்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் சொன்னாலோ தமிழில் சொன்னாலோ அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஹிந்தி ஏரியாவில் போயிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சாவல் அரிசி, கோவ் கோதுமை, தனியா கொத்துமல்லி, தால் பருப்பு, ஆலு உருளைக்கிழங்கு, நமக் உப்பு, மிர்ச்சி மிளகாய், டொமேட்டோ தக்காளி, சப்ஜி காய்கறி. அதே மாதிரி கிழமைகள், அதாவது டேஸ்னா சொல்கிறோம்ல நம்ம 7 டேஸ், அந்த 7 டேஸ்க்கு ஹிந்தியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வாருங்கிற முடிகிறது எல்லாமே உங்களுக்கு கிழமையை குறிக்கி. அதனால் நீங்கள் வந்து இப்போ முன்னாடி இப்போ வந்து ஞாயிறுனா சொல்லுவோம், சண்டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரவின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஏழுமே ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை, சோம்வார் திங்கட்கிழமை, மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை, புத்வார் புதன்கிழமை, குருவார் வியாழக்கிழமை, சுக்ரவார் வெள்ளிக்கிழமை, சனிவார் சனிக்கிழமை. அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 எஸ்ஏ மாதிரி கொடுக்குறேன். அந்த எஸ்ஏயை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இந்த எஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்தை குறிக்கிறது, அதாவது டைம் ரிலேட்டடாக நிகழ்காலம், வருங்காலம், இன்று, நேற்று, நாளை அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தவங்களை குறிக்கிறது வந்து நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். மற்றபடி காமனாக உள்ள எல்லாமே இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். கன்ஜெக்ஷன் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன். அதை நீங்களே இன்னும் பெரிய கிளாஸஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். आज में हिंदी इम्पोजिशन और हिंदी के जरूर तक का बीच में क्या डिफरेंस है हर के बताऊंगा அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா पहले में मेरा एक स्टूडेंट का लेटर बढ़ूंगा. नेक्स्ट मैं एक सिविल इंजीनियर हूँ, हमको साइट में लेबर को काम पता नहीं लिया कि हिंदी चाहिए. तमिलनाडु में ये प्रोजेक्ट कंप्लीट करने के लिए सफिशिएंट लेबर नहीं है. इसके लिए हमारा कंपनी अब और बिहार से लेबर को लेके आता है. स्टार्टिंग में हमको थोड़ा डिफिकल्ट था और हमारा कंपनी में हमको हिंदी सीखने के लिए 3 मंथ टाइम दिया था. मैं आपका वीडियो देखे अभी हिंदी बात करूँगा हूँ. தன்யவாத்ங்கிறது நன்றிங்கிற மாதிரி. நான் ஒரு எஸ்ஐ கீழே நம்ம நன்றி எழுதுவோம், லெட்டர் எழுதி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நீங்களே ஏதாவது ஹிந்தி வேர்ட்ஸ் சமைச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். नेक्स्ट एसे राहुल एक तमिल मीडियम स्टूडेंट बैंक का एग्ज़ाम इंग्लिश में लिख के पास किया था, लेकिन उनको जॉब नहीं मिला है. वो जॉब पांडे नाम का एक हिंदी वाला को मिला है. बांडा को इंग्लिश नहीं आता है. वो आदमी कोई काम का लायक नहीं है, फिर भी उनको सेलेक्ट किया है. वो जॉब का पर्सनल इंटरव्यू एक बिहारी लिया था. वो इंटरव्यूअर एक रैसिस्ट है. राहुल को प्रोजेक्ट किया क्यों राहुल तमिल है. इधर बांडे आपके सबको हिंदी सीखने के लिए बोलता है क्योंकि उनको तमिल सीखने के लिए इंटरेस्ट नहीं है. अगर तमिलनाडु में तमिलन को गवर्नमेंट जॉब चाहिए तो तमिल कंपलसरी करने होगा.
और वर्क परमिट सिस्टम इधर इम्प्लीमेंट करना होगी. இப்போ இந்த 2 எஸ்ஏவை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைம் நீங்களாக ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.